ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. சிரிச்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ்க்கு நல்லது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். இது தவிர கேன்சர் டிசீஸ்க்கு நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை முள்ளங்கி இது அரை கிலோ ஃப்ரெஷ்ஷாக அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இது தோலை சீவிடலாம், வாஷ் பண்ணிவிட்டு. இந்த முள்ளங்கியில் ஆக்சுவலாக முக்கியமாக நம்ம சாம்பார் நிறைய செய்வோம். வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, அப்புறம் கிரேவி மாதிரி செய்கிற ஐட்டங்கள் இந்த மாதிரி போடும்பொழுது இது ஒரு காயாக போட்டு சாப்பிடுவோம். பட் இதையே நம்ம ஃபுல்லாகவே நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஹை இன் நியூட்ரியன்ஸ். இது ஆக்சுவலி தோல் சீவிட்டு அந்த எண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல பொடியாக நறுக்கிக்கலாம். நல்ல ஃபைன் பீசஸில் நறுக்கிடுவோம். நறுக்கிட்டு நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாணலியை வச்சுப்போம். 2 ஸ்பூன் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, நீளமான இருக்கிற இந்த மிளகா வத்தல், இது ஒன்று சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சுப்போம். அப்புறம் இந்த முள்ளங்கியும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக வதக்கின அப்புறம் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்க போகிறோம். இதில் கல்லுப்பு சேர்க்க போகிறேன் நான். கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க, எப்போதுமே ரொம்ப நல்லது. வேணுங்கிற கல்லுப்பையும் போட்டுட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இவ்வளோ இது ஃபுல்லாக வேகும்போது இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுவோம். நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி அதை அப்சர்வ் பண்ணணும். இதுக்கு கம்மியாக விட்டால் நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். நிறைய விட்டால் அது தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணியில் எல்லா சத்தும் போயிடும். இப்போ சூப்பராக இதை அப்சர்வ் பண்ணின்றது நல்லா காயும் வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்க்குறோம். ஏன்னா இதில் ஒரு காரத்தன்மை, துவர்ப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை சாதத்தோடு கலந்து சாப்பிடலாம், இல்லைனா சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தியஸ்ட் ரேடிஷ் கறி, முள்ளங்கி கறி ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.